எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எங்கள் ஊரில் பார்த்தீங்களா நல்ல மழை. நசன்னு மாடு கண்டுலாம் கட்டுத்தரெல்லாம் கட்டவோ சாணி அள்ளவோ முடியாதுங்க. பேசாமல் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனோமா, நீட்டாக சம்பளம் வாங்கினோமா, ஒரு 10 ரூபா 12 ரூபா சம்பளம் வாங்கினோமா, அதை வச்சு குடும்பத்தை ஓட்டினோமான்னு இருக்கணுங்க. எனக்கு தெரிஞ்சு பேசாமல் அந்த மாடெல்லாம் விற்றுட்டு பேசாமல் கம்பெனிக்கு வேலைக்கு போகிறேன். நான் எடுத்திருக்க முடிவு கரெக்டு தானே? இதுக்கு மேலெலாம் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. 3-4 நாளாக தொடர்ந்து மழை. இங்கே பாருங்கள், செட்டுக்குள்ளேயே கட்டுத்தர அப்படி இருக்குது. சுத்தமாக பிள்ளை குட்டி எல்லாருமே ஒரு 3 நாளாக எல்லாருமே கரெக்டாக இதிலே வேலை பார்க்குறோம். ஆனால் பார்த்தாலும் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது மாடு கண்டு பார்க்குறதுக்கு. எப்படி சொல்கிறதுனா, இப்போ விவசாயமே பண்ணாலும் கூட வயக்காடு வரப்புக்காடு வேலை இருக்கா, மழை பெஞ்சா அப்படி விட்டோமா, அந்த மாதிரிலாம் அந்த தொழிலில் இருக்கவே முடியாது. நம்ம அந்த தீபாவளி கொண்டாடினாலும் சரி, கொண்டாடலைனாலும் சரி, மழை வந்தாலும் சரி, வரலைனாலும் சரி, இந்த வேலை நாங்கள் பார்த்தே ஆகணும். வேறு வழியே கிடையாது. இப்போ அந்த மாடை எங்கிட்டு கட்டுறது, என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல. மழை பேஞ்சுக்கிட்டே இருக்குது, மழை விழுந்துக்கிட்டே இருக்குது. பெரிய மழையாகவும் இல்லாமல் நசன்னு விழுகுது. சங்கடமாக இருக்குது. இது இவ்வளோவுக்கும் 50 அடி இந்த செட்டு. சின்ன செட்டு இல்லை, 50 அடி கொட்டம். 50 அடி கொட்டத்துலேயுமே இந்த மாதிரி கிடக்கு இந்த கட்டுத்தரை காடெலாம். இது எப்படி இந்த கட்டுத்தரையை க்ளீன் பண்ணுறது, என்ன பண்ணுறது எதுவும் புரிய மாட்டேங்குதுங்க. ரொம்ப சங்கடமாக இருக்குது. பேசாமல் விற்றுப்புட்டிங்கிட்டா வேலைக்கு போயிட வேண்டியதேன். ஒன்றும் பண்ண முடியலை.